கடைசி நேரத்தில் ஆற்றிய உரை, தரக்து ஃபீக்கும் அம்ரை, உங்களிடத்திலே 2 விஷயத்தை நான் விட்டுச் செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், குர்ஆன், அழியாத வேதம், ஒரு புள்ளி கூட மாறாத வேதம், அல் குர்ஆனை உங்களிடத்திலே விட்டுச் செல்கிறேன். இரண்டாவது என்ன தெரியுமா? அஹ்ல பைத், என் குடும்பத்தார்களை விட்டுச் செல்கிறேன். அவர்கள் காட்டுகிற வழியை நீங்கள் கைகொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று பெருமானார் சொன்னார்களே. யார் தெரியுமா அஹ்ல பைத்னா? யார்? உம்மத்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அஹ்ல பைத் என்று யாருக்கெல்லாம் சொல்லலாம்? அலி ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தார்கள், அலி ரலியல்லாஹுவோடு பிறந்த ஜாஃபர் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தார்கள், அகீல் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தார்கள், ரசூலுடைய மனைவிமார்கள். இவங்க தான் அஹ்ல பைத். வேற யாரும் அஹ்ல பைத் அல்ல. இந்த வாரிசாக யார் வருகிறார்களோ அவர்கள் அஹ்ல பைத். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அஹ்ல பைத்தா வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவர்கள் மணந்து கொண்ட ஃபாத்திமா. அவர்கள் ஃபாத்திமாவை, சொர்க்க தலைவி ஃபாத்திமாவை மணந்து கொண்டதால் அந்த திருமணமே அதிசய திருமணம் தானே. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு இன்னைக்கு தாலி கட்டும் போது சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லம்த பைன அலியின் வ ஃபாத்திமத்த ஸஹரா சொல்லும் போதும் நம்ம என்ன செய்றோம்? கல்யாணம் நடக்குது. ஃபாத்திமா நாயகிய திருமணம் முடிக்கிறதுக்கு பிரியப்படாத சஹாபிகள் யாரும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே எனக்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள், என் பிள்ளைய உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆயிஷாவை, உங்க பிள்ளைய நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். பெருமானார் பேசவே இல்லை, அமைதி, மௌனம். சிறப்பு இல்லைன்னாங்க. முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இளைஞர்களோட வாங்க, இளைஞர்களோடு 21 வயசு அலி ரலியல்லாஹு, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. நீ போய் பொண்ணு கேளு. மாப்பிள்ளையே பொண்ணு கேட்டு வரல. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போய் அத்தையாத்துல போய் உட்கார்ந்தாங்க. மஹஜத்துக யா அலி, அலி அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன விஷயம்? தானா பொண்ணு கேட்க மனசு வருமா? தலையை சொல்லிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மஹஜத்துக யா அலி, ஃபாத்திமாவை எனக்கு மணமுடித்து கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லன் வ ஸஹ்லன், உலகத்தில் முதலில் அஹ்லன் வ ஸஹ்லன் என்ற வார்த்தை வெல்கம் அப்படின்னு போடுறோமா இல்லையா? அஹ்லன் வ ஸஹ்லன், வெல்கம். அதான் இந்த வார்த்தையை முதலில் உலகத்திலேயே பயன்படுத்தியது அலி ஃபாத்திமாவுக்கு தான். வேற எதுக்குமே பேசல. அலி ரலியல்லாஹு வெளியே போறாங்க, தோழர்கள்லாம் கேட்கறாங்க, நண்பர்கள்லாம், ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல அகலன் வ சகலன் மட்டும்தான் சொன்னாங்க. அகலன் சொன்னாவே தகுதி ஆயிட்டேன்னு அர்த்தம். சகலன் வேறு சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. சந்தோஷம். அதற்கு பிறகு நான் பெருமானார் மணமுடித்து வைக்கிறார்கள். அலி ஃபாத்திமா இணைகிறார்கள். இணைந்து பெற்ற பிள்ளைகள் தான் ஹசன், ஹுசைன் அலி தலா. அல்லாஹ் அக்பர். அந்த 2 தம்பதிகளும் அல்லாஹ்வின் அருளை பெற்ற தம்பதிகள் எப்படி பிள்ளையை வளர்த்திருப்பார்கள் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாள் கூட 2 பேர்களும் தாய் தகப்பனுக்கு முன்னால் சாப்பிட்டதில்லை. சும்மா அங்கங்க விட்டு விட்டா வரலாறு சொல்றேன். ஒரு நாள் கூட. ஹசன் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஏம்மா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து தாயார் கேக்குறாங்க, தம்பி முன்னாடி சாப்பிடலாம்ல, ஏப்பா நீ எங்களுக்கு பின்னாடி சாப்பிட அடம் பிடிக்கிற? இல்லம்மா சாப்பிட முடியாது, தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று நானா சொல்லி கொடுத்திருக்கிறார். சரி உடனாவது சேர்ந்து சாப்பிடலாமே. நாங்கள் இளைஞர்கள் சேர்ந்து சாப்பிடுகிற போது உங்களை விட முன்னால் முந்திக் கொண்டு ஒரு கவலை முந்தி விட்டால், ஒழுக்கமில்லாமல் சாப்பிட்டாயா என்று அம்பு கேட்டால் என்ன பதில் சொல்வது? தாய் தகப்பனை சாப்பிட வைத்து அழகு பார்த்து விட்டு சாப்பிடுகிற பிள்ளைகள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. வளர்ப்பிற்கு இன்னொரு சான்று அழகாக சொல்லுவேன். அவங்க அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சாப்பிட்டு 3 நாள்
ஈருலக சக்கரவர்த்தி வீட்டில ஹசன் ஹுசேன் அலி எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள்? 3 நாள். இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. பேரப்பிள்ளைகள் சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது என்று தேடி செல்லுகிறார்கள். பாத்திமாட்ட கேட்டாங்க, அம்மா பிள்ளைய சாப்பிட்டு 3 நாள் ஆச்சா? ஆமா பாப்பா, எங்கே பிள்ளைகள் என்று கேட்கிற போது பாத்திமா சொன்னாங்க, கடுமையான பசி, அழுதுகிட்டே வெளியே போயிருக்கிறாங்க. பெருமானார் பேரப்பிள்ளைகளை தேடி செல்லுகிறார்கள். ஆடு மேய்க்கிற இடையன், என் பிள்ளைகளை பாத்தீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். பார்த்தேன், 2 பேர் அழுதுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நானு ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். அந்த இடையன் சொல்லுகிறார், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். கடுமையா பசிக்குது, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் வேக வேகமாக பாலை கடந்து 7 வயதான தம்பி ஹுசைன் இடத்திலே கொடுத்தேன். அவர் குடிப்பதற்கு வாய்வரை கொண்டு சென்று விட்டார். 9 வயதான ஹசன் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். இடையன் சொல்லுகிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, என்னை தடுத்து நிறுத்திவிட்டு அந்த ஹசன் கேட்டார், 9 வயசுல ஆட்டிலே பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உங்களுக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும்? குடிக்க மறுத்து விட்டார்கள். 9 வயசு. பெருமானார் கண்களில் கண்ணீர், அழுது கொண்டு தேடுகிறார்கள். பேரித்த மரத்திற்கு கீழே ஒரு தோப்பிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் 2 மடியில போட்டு, தம்பி பேரிச்சம்பழம் எல்லாம் கீழே உதிர்ந்து கிடக்குறே, பசியோடு இருக்கிறீங்களே, சாப்பிட்டிருக்கலாமே. நானா, இது சதக்காவின் மரம், சதக்காவின் பொருளை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் தான் சொல்லி வளர்த்திருக்கிறீர்கள். தூக்கிட்டு போனாங்க. பெருமானார் பாத்திமாவிடத்திலே சொன்னார்கள், ஃபுஸ்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா.